அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 7th தமிழ் ஓல்டு புக்கு இயல் 9 இலக்கணம் லைன் பை லைன் கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். டோட்டலாக ஒரு 37 கொஷின்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இதோட 7th ஸ்டாண்டர்ட் முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு 8th ஸ்டாண்டர்ட் நம்ம போகலாம். ஆல்ரெடி 6th முடிச்சிட்டோம். இது 7th முடிய போது பிளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம சிலபஸ் பேஸ் பண்ணியும் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸ்கூல் புக்கு பேஸ் பண்ணியும் கொடுத்துட்ருக்கோம். ரெண்டுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அணி இலக்கணம் பாருங்கள். முதல் டாபிக் அணி இலக்கணம். இதிலே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவிலே நிறுத்த குறிகள் நம்ம பார்க்க போகிறோம். சிலபஸில் கவர் ஆகும். அழகு 3ல் பார்த்திங்கன்னா எழுதும் திறன், அழகு 3ல் எழுதும் திறனில் நிறுத்த குறிகள் கொடுத்துருக்காங்க. அந்த நிறுத்த குறிகள் இந்த வீடியோவில் கவர் ஆகுது. ஸோ முழுமையாக பாருங்கள். கடைசியில் நிறுத்த குறிகளை பொறுத்த வரைக்கும் கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, வியப்பு குறி, வினாக்குறி அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே இந்த வீடியோவில் கவர் ஆகுது. கடைசியில் அதை நம்ம பார்ப்போம். ஸோ பாருங்கள். அணி என்றால் டேஸ் என்பது பொருள். அணி என்றால் அழகு என்பது பொருள். புலவர்கள் செய்யுளை அழகுபடுத்துவதனை டேஸ் என்றே வழங்கினர். அணி என்றே வழங்கினர். புலவர்கள் செய்யுளை அழகுபடுத்துவதனை அணி என்றே வழங்கினர். ஒரு பொருளின் இயல்பை உள்ளவாறு கூறுவது இயல்பு நவிற்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளவாறு கூறுவது இயல்பு நவிற்சி அணி. தோயும் வெண்டையிர் மத்தொளி துள்ளவும் ஆய வெள்வளை வாய்விட்டரற்றவும் எனும் பாடலில் பயின்று வரும் அணி இது அப்படின்னா இயல்பு நவிற்சி அணி. தோயும் வெண்டையிர் மத்தொளி துள்ளவும் ஆய வெள்வளை வாய்விட்டரற்றவும் எனும் பாடலில் பயின்று வரும் அணி பார்த்திங்கன்னா இயல்பு நவிற்சி அணி. ஒரு பொருளின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது உயர்வு நவிற்சி அணி. ஒரு பொருளின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது உயர்வு நவிற்சி அணி. உயர்வு நவிற்சி அணிக்கு எடுத்துக்காட்டு தருக. இப்போ உயரமான மலை என்பதை விண்ணை தொடும் மலை என சொல்வது பார்த்திங்கன்னா உயர்வு நவிற்சி அணி. இப்போ உயரமான மலை என்பது இயல்பு, விண்ணை தொடும் மலை என்பது உயர்வு நவிற்சி அணி. உயரமான வைக்கோல் போர், அது வானை முட்டும் வைக்கோல் போர் அப்படின்னு சொல்லுவது உயர்வு நவிற்சி அணி. உயரமான வைக்கோல் போர் என்பது இயல்பாக சொல்லக்கூடியது. வானை முட்டும் வைக்கோல் போர் என்பது உயர்வு நவிற்சி அணி. ஒரு பொருளின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது. தமிழ் மொழி இனிமையானது என்பது இயல்பு நவிற்சி அணி. தமிழ் மொழி இனிமையானது அது ஒரு இயல்பாக இருக்குது, இயல்பு நவிற்சி அணி. வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்பது உயர்வு நவிற்சி அணி. வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்பது உயர்வு நவிற்சி அணி. தென்னை மரம் உயரமானது என்பது இயல்பு நவிற்சி அணி. தென்னை மரம் உயரமானது என்பது இயல்பு நவிற்சி அணி. நெக்ஸ்ட்டு தலைப்பு பார்த்திங்கன்னா நிறுத்த குறிகள் சிலபஸில் இருக்குது. பார்த்திங்கன்னா அழகு 3ல் எழுதும் திறனில் கொடுத்துருக்காங்க. அந்த எழுதும் திறனில் கடைசியில் பார்த்திங்கன்னா நிறுத்த குறிகள் கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, வியப்பு குறி, வினா குறி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பேசிக் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது நிறுத்த குறிகள். ஸோ பார்க்கலாமா. செய்யுளையோ உரைநடையோ படிக்கும்போது பொருளை தெளிவாக புரிந்து படிக்கவும் உரிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவும் பயன்படுத்துவது டேஸ் ஆகும். இது அப்படின்னா நிறுத்த குறிகள். செய்யுளையோ உரைநடையோ படிக்கும்போது பொருளை தெளிவாக புரிந்து படிக்கவும் உரிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவும் பயன்படுத்துவது நிறுத்த குறிகளாகும். ஒரு தொடர் முற்று பெற்றதனை குறிக்க டேஸ் இடுதல் வேண்டும். என்ன அப்படின்னா முற்றுப்புள்ளினா ஜஸ்ட் ஒரு டாட் வச்சா முற்றுப்புள்ளி. ஒரு தொடர் முற்று பெற்றதனை குறிக்க முற்றுப்புள்ளி இடுதல் வேண்டும். முற்றுப்புள்ளிக்கு எடுத்துக்காட்டு தருக. கண்ணன் பள்ளிக்கு சென்றான். அந்த இடையில் இருக்கக்கூடிய டாட் முற்றுப்புள்ளி. கண்ணன் பள்ளிக்கு சென்றான் ஒரு முற்றுப்புள்ளி. பல பொருள்களை தொடர்ந்து சொல்லும்போது ஒவ்வொன்றின் பின்னும் டேஸ் இடுதல் வேண்டும். இது அப்படின்னா கார்புள்ளி. பல பொருள்களை தொடர்ந்து சொல்லும்போது ஒவ்வொன்றின் பின்னும் டேஸ் இடுதல் வேண்டும், கார்புள்ளி.
கடைசி சொல்லுக்கு பின் டேஸ் தேவையில்லை. கடைசி சொல்லுக்கு பின் வந்து காற்புள்ளி வந்து வராது. ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பாருங்கள். காற்புள்ளிக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். மா பலா வாழை முக்கணிகள். மா பக்கம் ஒரு காற்புள்ளி, பலா பக்கம் வந்து ஒரு காற்புள்ளி, வாழை பக்கம் வராது. அதுதாங்க சொல்லியிருக்காங்க. கடைசி சொல்லுக்கு பின் காற்புள்ளி தேவையில்லை. இது பாருங்க, கடைசி சொல்லுக்கு பின். அப்போ மா பலா வாழைன்னு 3 வந்திருக்கு. அப்போ மா பலாவுக்கு மட்டும் நம்ம வந்து அந்த காற்புள்ளி போட்டால் போதும், வாழைக்கு போட தேவையில்லை. மா பலா வாழை முக்கணிகள். இது பாருங்கள், முற்றுப்புள்ளி கால் புள்ளி இங்கே வந்திருக்கு 2. ஸோ நெக்ஸ்ட்டு 16வது கொஷின் பாருங்கள். ஓர் எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடியும் போது ஒவ்வொரு பயனிலைக்கு பின்னரும் டேஸ் இடுதல் வேண்டும். எது அப்படின்னா அரைப்புள்ளி. பாருங்கள், ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடியும் போது, நம்ம அப்படியே எடுத்துக்காட்டோடு பார்த்துடலாம் பாருங்கள். ஓர் எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடியும் போது ஒவ்வொரு பயனிலைக்கு பின்னரும் அரைப்புள்ளி இடுதல் வேண்டும். பாருங்கள், அரைப்புள்ளிக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். சிந்தனை செல்வன் என்பது ஒரு எழுவாய். நன்றாக படித்தான், இங்கே வந்து ஒரு அரைப்புள்ளி வந்திருக்கு. முதல் மதிப்பெண் பெற்றான், இங்கே ஒரு அரைப்புள்ளி வந்திருக்கு. பரிசு கிடைத்தது, இது முடியறதுனால முற்றுப்புள்ளி. ஸோ ஓர் எழுவாய் பல பயனிலைகள். ஸோ 2 பயனிலை வந்திருக்கு. அப்போ வந்து ஒரு 2 அரைப்புள்ளி. சென்டென்ஸ் முடிஞ்சதுனால முற்றுப்புள்ளி. ஸோ நெக்ஸ்ட்டு 18வது கொஷின். ஒரு வினாத்தொடரின் இறுதியில் டேஸ் இடுதல் வேண்டும். எது அப்படின்னா வினாக்குறி. ஒரு வினாத்தொடரின் இறுதியில் வினாக்குறி இடுதல் வேண்டும். வினாக்குறிக்கு எடுத்துக்காட்டு தருக. பாருங்கள், பொற்கொடி பாடம் படித்து விட்டாயா. ஸோ ஒரு வினாக்குறி, பொற்கொடி பாடம் படித்து விட்டாயா. ஒரு செய்தியை உணர்ச்சியாக கூறும்போது டேஸ் இடுதல் வேண்டும். உணர்ச்சிக்குறி பார்த்துக்கோங்க. ஒரு செய்தியை உணர்ச்சியாக கூறும்போது உணர்ச்சிக்குறி இடுதல் வேண்டும். உணர்ச்சிக்குறிக்கு எடுத்துக்காட்டு தருக. என்னே இப்பூவின் மனம். இப்போ என்னே அப்படின்னு வரும்போது ஒரு காற்புள்ளி வந்து அங்கே வரணும். இப்பூவின் மனம் இங்கே வந்து ஒரு உணர்ச்சிக்குறி. என்னே இப்பூவின் மனம் ஒரு உணர்ச்சி தொடர் வரும்போது இங்கே ஒரு காற்புள்ளியும் இங்கே ஒரு உணர்ச்சிக்குறி வந்து வரணும். ஸோ நெக்ஸ்ட் 22வது கொஷின். ஒரு எழுத்தையோ சொல்லையோ சொற்றொடரையோ தனியே குறிக்கும் இடத்திலும் ஒரு சொற்றொடரில் நூலின் பெயர் பழமொழி முதலியன வருமிடத்திலும் டேஸ் இடுதல் வேண்டும். ஒற்றை மேற்கோள் குறி. அதாவது ஓர் எழுத்தையோ சொல்லையோ சொற்றொடரையோ தனியே குறிக்கும் இடத்திலும் ஒரு சொற்றொடரில் நூலின் பெயர் பழமொழி முதலான வருமிடத்திலும் ஒற்றை மேற்கோள் குறியிடுதல் வேண்டும். ஸோ அதற்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒற்றை மேற்கோள் குறிக்கு எடுத்துக்காட்டு தருக பாருங்கள். எழில் என்றால் அழகு என்பது பொருள். அப்போ எழிலுக்கு வந்து ஒரு ஒற்றை மேற்கோள் குறி, அழகுக்கு ஒற்றை மேற்கோள் குறி வரணும். பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் மிக சிறந்த படைப்பு. அப்போது ஒரு நூலுடைய பெயர் வரும்போது நம்ம வந்து ஒற்றை மேற்கோள் குறி வந்து கொடுக்கணும். சுத்தம் சோறு போடும் என்பது ஒரு பழமொழி, அதுக்கு ஒரு ஒற்றை மேற்கோள் குறி வந்து கொடுக்கலாம். ஸோ எழில் என்றால் அழகு என்பது பொருள். ஸோ மாடல் பார்த்துக்கோங்க. மாடல் தெரிஞ்சாவே நம்ம வந்து இந்த மாதிரி கேட்கக்கூடிய கொஷினுக்கு வந்து நம்ம வந்து ஈஸியாக இந்த நிறுத்தக்குறிகள் வந்து நம்ம கொடுத்துடலாம். நூலோட பெயர் வந்து வரும்போது ஒற்றை மேற்கோள் குறி தான் நம்ம கொடுக்கணும், இரட்டை மேற்கோள் குறி கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி பழமொழி வரும்போதும் இரட்டை மேற்கோள் குறி கொடுக்கக்கூடாது, ஒற்றை மேற்கோள் குறி தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் 24வது கொஷின் பாருங்கள். வண்ணமிடும் போதும் தடித்த எழுத்துக்களில் எழுதும் போதும் அடிக்கோடு இடும் போதும் டேஸ் தேவையில்லை. எதுனா ஒற்றை மேற்கோள் குறி வந்து தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. எங்கே வண்ணமிடும் போது. ஸோ கலரில் வரக்கூடிய லெட்டர்ஸ், தடித்த எழுத்துக்களில் போல்டில் வரக்கூடிய எழுத்து, அடிக்கோடு போடும்போது அண்டர்லைன் அடிக்கோடு போடும்போதும் ஒற்றை மேற்கோள் குறி வந்து தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஒருவர் கூறியதனை நேர்கூற்றாக கூறும்போதும் ஒரு தொடரை மேற்கோளாக கூறும்போதும் டேஸ் இடுதல் வேண்டும். இது அப்படின்னா இரட்டை மேற்கோள் குறி. ஸோ இரட்டை மேற்கோள் குறி எங்கே வரணும்னு பார்த்துக்கோங்க.
ஒருவர் கூறியதனை நேர்கூற்றாக கூறும்போது இரட்டை மேற்கோள் குறி வரணும். ஒரு தொடரை மேற்கோளாக கூறும்போது, ஒரு தொடரை வந்து மேற்கோளாக கூறும்போது வந்து இரட்டை மேற்கோள் குறி வந்து இடுதல் வேண்டும். இரட்டை மேற்கோள் குறிக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றவர் ஔவையார். ஔவையார் வந்து ஒரு தொடரை மேற்கோளாக வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், இது வந்து ஒரு மேற்கோள். யார் சொன்னது? ஔவையார். ஸோ இங்கே வந்து இரட்டை மேற்கோள் குறி வந்து வரணும். ஸோ இரட்டை மேற்கோள் குறிக்கு வந்து எடுத்துக்காட்டு அது ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நிறுத்த குறிகளுக்கான நிறைய கொஷின்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, மாடல் கொஷின்ஸு. உன் பெயர் என்ன? இப்போ என்ன வரணும் பாருங்கள், உன் பெயர் என்ன அப்படின்ற கொஷின் மார்க் வினா குறி வந்து இறுதியில் வந்து வரணும். என்னே இமயமலையின் உயரம், சூப்பரான கொஷின். என்னே அப்படின்னு வந்தால் அங்கே ஒரு கார்புள்ளி வரணும். இங்கே வந்து ஒரு உணர்ச்சி தொடர், இது வந்து இங்கே உணர்ச்சி குறி வந்து வரணும். என்னே இமயமலையின் உயரம், ஒரு கார்புள்ளி, ஒரு உணர்ச்சி குறி. இயல் இசை நாடகம் முத்தமிழாகும். பாருங்கள், இயல் இசைக்கு மட்டும் கார்புள்ளி வரணும், நாடகத்துக்கு இங்கே வரக்கூடாது. இங்கே வந்து முற்று பெற்றதுனால ஒரு முற்றுப்புள்ளி. நம்ம பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா இனி நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், எழிலி என்னும் சொல் மேகம் எனும் பொருளில் வரும். இது பாருங்கள், ஒற்றை மேற்கோள். இப்போ எழிலிக்கு ஒரு ஒற்றை மேற்கோளும் மேகத்துக்கு வந்து ஒரு ஒற்றை மேற்கோள் குறி வந்து போட்டோம்னா முடிஞ்சது. சென்டென்ஸ் இறுதியில் வந்து முற்றுப்புள்ளி. எழிலி என்னும் சொல் மேகம் என்னும் பொருளில் வரும். ஸோ எழிலிக்கும் மேகத்துக்கும் ஒற்றை மேற்கோள் குறி. நெக்ஸ்ட்டு 31வது கொஷின். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்பது பழமொழி. அப்போ பழமொழி வந்தால் என்ன வரும்? ஒற்றை மேற்கோள் குறி வந்து வரும். ஸோ இதுதான் கான்செப்ட். பழமொழி வந்தால் ஒற்றை மேற்கோள் குறி நம்ம வந்து எழுதல் வேண்டும். இயல் இசை நாடகம் என தமிழ் மூவகைப்படும். அப்போ இயல் இசைக்கு வந்து ஒரு கார்புள்ளி போடணும், இறுதியில் ஒரு முற்றுப்புள்ளி. அவ்வளோதான், முடிஞ்சது. திருக்குறளை இயற்றியவர் யார்னு கேட்டிருக்காங்க. இறுதியில் நம்ம வினாக்குறி போட்டோம்னா முடிஞ்சது. திருக்குறளை இயற்றியவர் யார்? தமிழ் ஓர் உயர்தனி செம்மொழி. தமிழ் ஓர் உயர்தனி செம்மொழி. அப்போ இங்கே ஒரு கார்புள்ளி, இங்கே ஒரு முற்றுப்புள்ளி. தமிழ்மொழி ஓர் உயர்தனி செம்மொழி, ஒரு கார்புள்ளி, ஒரு முற்றுப்புள்ளி. உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ, இது பார்த்திங்கன்னா ஒரு மேற்கோள் குறி. ஸோ அதனால் இரட்டை கார்புள்ளி, இரட்டை மேற்கோள் குறி வந்து வரணும். உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ. இரட்டை மேற்கோள் குறி வந்து வரணும். 36வது கொஷின் பாருங்கள். அந்தோ இது என்ன கொடுமை. இப்போ அந்தோ அப்படின்றது இது உணர்ச்சி தொடர். உணர்ச்சி தொடர் அந்தோ அப்படின்னா ஒரு கார்புள்ளி. இது என்ன கொடுமை என்பது ஒரு உணர்ச்சி குறி. அவ்வளோதான். ஒரு உணர்ச்சி தொடர் கொடுத்தாங்கன்னா என்ன வரணும்? அந்தோ இல்லை என்னே அப்படின்னு வந்தால் ஒரே ஒரு கார்புள்ளி, அப்புறம் இறுதியில் வந்து ஒரு உணர்ச்சி குறி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அகர வரிசையில் அமைக்க. அகர வரிசை வந்து ரொம்ப ஈஸி, ஆனால் கட்டாயம் 4 கொஷின் கேட்பாங்க. ஏன்னா அந்த கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வில் ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் தொடர்ச்சியாக வரிசையாக 4-5 கொஷின் கேட்டு வச்சுருக்காங்க. அப்போ மினிமம் 3 to 4 கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்து இதில் வரும். ஸோ அகர வரிசை பாருங்கள். அகர வரிசை பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சிலபஸில் வந்து அழகு 2ல் சொல்லகராதியில் வந்து கவர் ஆகுது இந்த அகர வரிசை. ஸோ இதில் வந்து மா வரிசை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். மீன், மண், முன், மான், மூடி, மயல், மெல்ல, மௌவல், மோர், மேடு, மொட்டு, மிளகு. ஸோ இது பாருங்கள், மா அடுத்து மா, மண், மான், மிளகு, மீன், முன், மூடி, மெல்ல, மேடு, மையல், மொட்டு, மோர், மவ்வல். ஸோ மேக்ஸிமம் ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு எழுத்து தான் வந்திருக்கு. மா, மீ, மூ, மே, மோ, மை, மோ, மௌ அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அகரவரிசை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதோட வந்து 7th ஸ்டாண்டர்ட் வந்து முடியுது. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு 8th ஸ்டாண்டர்ட் வந்து போகலாம். தேங்க்யூ.